சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஞானசேகரன் மருத்துவமனையில் கவலைக்கிடம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஞானசேகரனுக்கு நேற்று நள்ளிரவில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. வலிப்பு ஏற்பட்டதனால உடனடியாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தேர்தல் நேரத்தில் ஞானசேகரனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது பல்வேறு சந்தேகங்களை கிளப்புவதா அதிமுக கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சென்னை புயல் சிறையில் ஞானசேகரன் அடைக்கப்பட்டிருக்கார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு அவருக்கு சிறையில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனை அடுத்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் ஞானசேகரன் அனுமதிக்கப்பட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தனது ஆண் நண்பருடன் பேசி கொண்டிருந்த மாணவியை கோட்டூர்புரத்தை சேர்ந்த பெண்ணை ஞானசேகரன் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் புலன் விசாரணை மேற்கொள்ள ஐபிஎஸ் அதிகாரிகள் ஸ்னேகபிரியா, பிருந்தா, ஜாமன் ஜமால் ஆகியோர் கொண்ட சிறப்பு புலன் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த வழக்கை சென்னை மகளிர் நீதிமன்றம் விசாரித்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற 6 மாதத்தில் விசாரணை முடித்து குற்றவாளி ஞானசேகரனுக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டது. ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ரூபாய் 90,000 அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் அவருக்கு திடீரென்று நேற்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. மேலும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. எப்படி தேர்தல் சமயத்தில் தற்போது அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். பாலியல் குற்றங்கள் அதிகமாகி கொண்டது, மேலும் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரித்தது திமுக ஆட்சியில்தான் என விமர்சனம் இருந்ததனால்தான் இவ்வாறு திமுகவில் நடக்கிறது. சட்ட ஒழுங்கு சீர்கேடாகிவிட்டது. திமுக தமிழகத்தை எந்த இடத்திற்கு நோக்கி தள்ளுகிறது என தெரியவில்லை. தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களித்தால் தமிழகமே தலைகுனிய வேண்டியதுதான் என எடப்பாடி காட்டமாக பேசியிருக்கிறார்.